நடு இரவில் சசிகலாவின் வீட்டில் நடந்த பயங்கரம். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குறுகிய கால பொதுச் செயலராக இருந்தவர் தான் சசிகலா அம்மையார். அதாவது ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்துக்கு பின்பு நமது அதிமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை புறம் ஒன்று சேர்த்து அதன் மூலமாக குறுகிய நாட்கள் பொதுச்செயலராக பதவி வைத்தவர் தான் சசிகலா. அதன் பின்பு கர்நாடக நீதிமன்றம் சிறைச்சாலைக்கு அனுப்புறாங்க சசிகலா அம்மையார். அந்த சிறைச்சாலைக்கு மட்டும் போகாமல் இருந்திருந்தால் இந்நேரம் அதிமுக கண்டிப்பாக ஒரு குடும்பத்துக்கு மட்டும் அடிமை கட்சியாக மாறி இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் மன்னார்குடி குடும்பத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அந்த குடும்பத்திற்கு அடிமை கட்சியாக நமது அதிமுக மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது எல்லாமே தகர்த்தெறியப்பட்டது. அது எதன் காரணம் அப்படின்னா சொத்து குவிப்பு வழக்கிலே கர்நாடக சிறைச்சாலைக்கு போறாங்க. அந்த நேரத்திலே ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்துகிறார். தர்மயுத்தத்திலே மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்துகிறார். நம்ம ஓபிஎஸ்க்கு கடைசி வெற்றி அதுவாகத்தான் இருந்தது. அதுக்கப்புறம் எந்த இடத்திலும் ஒரு வெற்றியை பதிவு செய்யல. அந்த நேரத்திலே எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்ந்து கொண்டு சசிகலாவையும் டிடிஜனையும் நீக்கியே ஆக வேண்டும் என ஒற்றை காலில் நின்றவர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். சசிகலா அம்மையார் சிறைச்சாலை அப்படிங்கிற தீர்ப்பு வந்த உடனே மேடை ஏறி சுவீட் கொடுத்ததாக கூட பாத்தீங்கன்னா இணையதளங்களிலே இன்றளவும் செய்திகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் சசிகலா அம்மையாருடைய வீட்டிலே அதுவும் நள்ளிரவிலே மிகப்பெரிய ஒரு பயங்கரம் என்பது நடந்திருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள சசிகலாவுடைய வீட்டில் நுழைந்த மர்ம நபரால் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த அத்துமீறி நுழைந்த நபரை பிடித்து காவல்துறையினர் விசாரிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் வீட்டில் உள்ளவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. முன்னதாக விஜய் வீட்டில் மொட்டை மாடியில் மர்ம நபர் ஒருவர் அமர்ந்திருந்தார். விசாரித்ததில் 4 ஆண்டுகளாக மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்தது தெரிய வந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேற்று தினம் நள்ளிரவிலே 12:01 மணி வாக்கிலே ஒரு மர்ம நபர் சசிகலா அம்மையாருடைய வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார். அந்த நுழைந்ததை பார்த்த உடனே காவல்துறைக்கு அறிவிப்பு காவல்துறைக்கு நேரடியாக தொலைபேசி தொடர்பு கொண்டதன் பின்பு காவல்துறையினர் வந்து அந்த மர்ம நபரை கைது செஞ்சுட்டு போயிருக்காங்க. அந்த மர்ம நபர் எதற்காண்டி சசிகலா அம்மையாருடைய வீட்டுக்குள்ளே நுழைந்தார், சசிகலா அம்மையாருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், அதே போல அவர் எந்த நோக்கத்திற்காண்டி வீட்டுக்குள்ளே நுழைய ஆரம்பித்தார், திருடுவதற்காகவா அல்லது ஆட்களை கொலை செய்வதற்காகவா அல்லது அவருக்கு மனநிலைமை என்பது எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கோணங்களிலே காவல்துறையினர் விசாரணை செய்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த கொஞ்சமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆங்காங்கே வெடிகுண்டு வெடிக்கப் போகிறது அப்படிங்கிற பொருள் என்பது பரவிக்கொண்டுதான் இருக்கிறது. ஸ்டாலினுடைய வீடாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி வீடாக இருக்கட்டும், ஏன் நமது விஜயுடைய வீடாக இருக்கட்டும், அனைவருடைய வீட்டிலுமே வெடிகுண்டு வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பொருள் என்பது தினம் தினம் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. அப்படி சசிகலா அம்மையாருடைய வீட்டிலே நேற்று தினம் நள்ளிரவிலே ஒரு மர்ம நபர் உள்ளே புகுந்திருக்கிறார். அந்த நபரை கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சசிகலா அம்மையாருடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபரிடம் விசாரணை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நபரையுமா அவருக்கும் உங்களுக்கும் ஏதேனும் சம்பந்தம் என்பது இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரணை என்பது செய்யப்பட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.